பட்டது என்னவென்றால் உப்பூச்சம், சராஜம், ஸ்வராஜம், சுரேஜம் இப்படி சொல்லக்கூடிய 4 வகை தோற்றங்களில் 7 வகை புண்டானம், 7 வகை பிறப்பாகும். 7 வகை பிறப்பிலே தேவர், முனி மக்கள், முனிவர், விலங்கு, ஊர்வன, பறவைகள் இப்படி சொல்லக்கூடிய விரிவாக்கப்பட்ட 7 வகை தோற்றமாகும். 7 வகை தோற்றத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய சக்தி அல்லவா? அந்த சக்தியானவள் இச்சாசக்தி என்றும், கிரியாசக்தி என்றும், ஞானசக்தி என்றும், ஆதிசக்தி என்றும், பராசக்தி என்றும் பஞ்ச வடிவமாகி திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இப்படி சொல்லக்கூடிய 4 யுகங்களுக்கும் 1008 ஆண்டும் 24 சப்த சாகரம் 714 லோகங்களுக்கு சொர்க்க மத்திய பாதாளம் பார்க்கவிடமெல்லாம் சர்வ வியாயமாகி விளங்கக்கூடியவள் இந்த சக்தி அல்லவா? பரமனுக்கு கவனசுடனுக்கு கண்ணவரானுக்கு தங்கையாக விளங்கக்கூடிய இந்த உலகத்திலே எறும்பு கிடை யானை முதல் 1000 சிவகொடிகளுக்கும் ஜெகன்மாதாக விளங்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு தெரிந்து அதுவும் தவிர இந்த அந்தாள் மாறி சிவசக்தி வடிவத்தை கொண்டு ஆதாகப்பட்டது என்னவென்றால் சிருஷ்டிக்க படைப்ப தொழிலாகிய தொழிலை நான்முகம் திருமதேவத்திலே திருமதேவன் செய்யவும் அப்படி படைக்கப்பட்ட தொழிலே சகல வல்லமை இல்லை என்றால் இந்த உலகமானது எப்படி நடப்பது? பரம கடவுள் என்னை பார்த்து கேட்கவும் சுவாமி இதற்கு ஆதாரம் நீதான் என்று விடை தரும் பொருட்டாகத்தானே இதற்கு ஜெகன்மாதா என்று ஒருத்தி இருந்தால் தானே இந்த உலகமானது நடைபெறும் என்று நான் கேட்கவும் பரம கடவுளான ஆனால் பெண்ணே நீதான் இந்த உலக மனத்தையும் படைத்தாய். ஆகையால் நீயே இந்த ஜெகன்மாதாக இருந்து இந்த சகல ஜீவராசிகளுக்கு ஜெகன்மாதாக இருந்து இருக்க கடவுள் என்று எனக்கு கட்டளையிட்டார். அது முதல் எனக்கும் சிவசக்தி என்றும் பராசக்தி என்றும் சிவசங்கரி என்றும் உலகமாதா என்றும் இப்படி பல நாமதங்களை கொண்டு இருக்கின்றன. அதுவும் தவிர அப்படி இருக்க
நாமோ இந்த தேவ சபை நாடி வருகின்ற பொழுது தேவர்கள் மலர் மாறி பொய்யவும் 32 மேளவாதிகள் கடல் போல் முழங்கும் அந்த கடகம் அதிரும்படியாகத்தான் தேவேரி ரணவேரி அதற்கு தகுந்தால் போல நம்முடைய ஊர்வசி தெய்வ பெண்கள் போல நாட்டியம் ஆடிக்கொண்டு வரவும் தொண்டர்களும் அடியார்களும் பக்தர்களும் சித்தர்களும் பூதகணங்களும் தேவகணங்களும் என்னை கண்டு பாதசேவைக்கு காத்திருக்கிறார்கள். காத்திருக்கவும் இந்த சபை நாடி வருகின்றனர். இந்த அபிராமி நாராயணி மாகாளி துர்கா சாமுண்டேஸ்வரி கௌமாரி மகமாரி மாதாங்கி என்ற அநேக திருநாமங்களை கொண்டு தில்லையிலே சிவகாமியாகவும் திருக்கடையூரிலே அபிராமியாகவும் மதுரையிலே மீனாட்சியாகவும் மயிலையிலே கற்பகாம்பாளாகவும் காஞ்சியிலே காமாட்சியாகவும் காசியிலே விசாலாட்சியாகவும் கண்ணனூரிலே கௌமாரியாகவும் கன்னியாகுமரியிலே கன்னிகா பரமேஸ்வரியாகவும் திருவேற்காட்டிலே மகமாரியாகவும் திருவண்ணாமலையிலே உண்ணாமலை அம்மனாகவும் வெட்டுவானத்திலே கங்கை அம்மனாகவும் சமயபுரத்திலே முத்துமாரி அம்மனாகவும் கண்ணபுரத்திலே கௌமாரியாகவும் தஞ்சையிலே முத்துமாரியாகவும் வடவேட்டிலே ரேணுகாம்பாளாகவும் முத்துக்காட்டிலே முத்தண்டியாகவும் மைசாபுரத்திலே சாமுண்டேஸ்வரியாகவும் மலையனூரிலே பரமேஸ்வரியாகவும் கோலியனூரிலே முத்தாளம்மனாகவும் என்று ஆங்காங்கே அவனி 56 தேசத்திலும் சர்வ சக்தியாகத்தான் விளங்கி வருகின்றன. அதுவும் தவிர இன்றைய தினத்திலே பார்வதியாக இருந்த எனது கணவரானவர் காமாட்சி அம்மனாகத்தானே ஊர் எடுத்து வர கட்டளையிட்டார். அப்படி கட்டளையிட்டு இருக்க நாமோ என்னுடைய பிரணபதியாக பரம கடவுளை கண்டு சேரி அறிய வேண்டும். நாமோ இன்றைய நாளிலே எனது பிரணபதியாக பரம கடவுளை கண்டு நம்மை வரவழைத்த காரணம் என்னவென்று தெரிய வேண்டும் அல்லவா?
உங்களுடைய பாதாரம் இந்த பொற்பாதங்களுக்கு உலக தேவியாகிய உமா பார்வதி அநேக கோடி வந்தனம் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். அந்த அண்டாரியால வாடி அதையே வாடியே அந்த வந்தாதோ தேவர்கான படிப்புள்ள மாதரச்சே அந்த இந்ததோ தேவர்கான எளிர் காமாட்டியே என்னமாய் வாழ்ந்திருப்பாய் என் பாதம் பாடி தேடித்த காமாட்சியே கேளும் காமாட்சி, என்னுடைய பாதத்தை படித்தபடியால் இந்த பூமண்டலத்தில் யாது உறவும் இல்லாமல் என்றென்று சுகமாக வாழ்ந்திருப்பாய். எழுந்திரும் கண்ணே. கேளு சுவாமி. எப்படி என்ன வெங்காயம் சாதி இந்த சபையின் முன்பாகத்தானே பார்வதியாக இருந்த என்னை இன்றைய தினத்திலே காமாட்சி அம்மனாக உருவெடுத்து வரும்படி முந்தனையை அழைக்க ஜாதி காமாட்சி உன்னை எதற்காக இந்த காமாட்சி என்ற ரூபத்தோடு வரப்பேன் என்றால் ரத்தாபுரி பட்டணத்தை ஜெகத்தோடு பரிபாலனை செய்யக்கூடிய மாதாபி அனதாபி என்று சொல்லக்கூடிய இரண்டு அரக்கர்கள் என்னை நாடி தவம் செய்ய அண்ணனுக்கு தவத்தை கிழங்கி வரத்தை கொடுத்து விட்டு அண்ணவர்களோ தேவர்களுக்கு இருக்க செய்து கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணவர்களை காப்பாற்ற வேண்டும். அதற்காக இன்று காமாட்சியாக வர செய்திருக்கிறேன். எப்படி என்றால் இந்த தினத்தில் நீயோ நம்முடைய மகளாகிய அஜயனை அழைத்துக் கொண்டு மகமேறுகிறீ என்று சொல்லக்கூடிய ஒரு இமயமலை சாரணில் ஒரு ஜம்மமாக அடங்கி இருக்கின்றார். அண்டவரிடத்தில் நம்முடைய மகளாகிய அசையத்தை அழைத்துக் கொண்டு சில பூதங்களோடு சென்று அண்டவருக்கு நம்முடைய அசையந்தியை திருமணம் செய்வித்து ஒரு யாகசாலை செய் பிறகு நான் வந்து பார்த்துக் கொள்கிறேன். அப்படியே உங்கள் வார்த்தைப்படி ஆகட்டும். இதோ என்னுடைய கையில் இருக்கிற சூலத்தை தருகின்றேன், சென்று வருவாய். அப்படியே அப்படியே
தென் சமுத்திர கரையோரத்தில் செம்புமாரிசியின் தவச்சாலைக்கு வந்து விட்டோம். நாமோ சற்று ஆசனத்தில் அமர்வோம். செம்புமாரிசியானவர் நம்ம எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். சற்று ஆசனத்தில் அமர்வோம். அப்படியே ஆகட்டும்.